வணக்க நேர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு காலர் பிளவுஸ் ஒன்று தைக்கிறது எப்படி என்று பார்ப்போமே. முதல்ல துணியை நல்ல வடிவா எடுத்து அயன் பண்ணிக்கொள்ளுங்க. இது 1.5 மீட்டர் துணி, 44 இன்ச்சில் நான் எடுத்துருக்கிறேன். இப்படி நல்ல வடிவா அயன் பண்ணி போட்டு பாருங்க. ஓப்பன் பக்கம் எதிர் பக்கத்தில் போகட்டும், மடிப்பு நம்மட பக்கம் இருக்கட்டும். இப்போ இது புறவளம் தான் நான் மேலே வச்சிருக்கிறேன், நல்ல வளம் உள்ளுக்கு இருக்க. சரியா? இப்போ என்ன செய்ய போறோம்டா, கீழே ஒரு நேர்கோடு ஒன்று போட போறோம். போட்டுட்டு மடிப்புக்கு 1 இன்ச்சு கோடு ஒன்று போடுறோன்னு போட்டுட்டு இப்போ இவங்களோட பிளவுஸுன்ற உயரம் 20 இன்ச்சு கேட்டுருக்குறாங்க. நான் ஷோல்டர் தையல் வாசிக்கும் சேர்த்து 20 வைக்கிறேன்னு பார்த்துள்ளுங்க. 20 இவங்களோட தோல்ல இருந்து இடுப்பு வர 14 14 அறைய கூட்டணும். மேலே தையல் கூட்டிட்டோம் இல்லை, அப்போ 15. சரியா? அப்ப 20 15 இங்கேயும் ஒரு மார்க் பண்ணிக்கொள்ளணும். மார்க் பண்ணிட்டு இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்க. உங்களோட தோல் அகலம் 13 2 பிரிச்சா 6.5. இதுக்கு 6.5 அப்படியே வைக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு கூட்டி வைக்கலாமே. ரெண்டா தையல் வாசிக்கு இது கொலர் வைக்கிற பிளவுஸ் டீப் நெக் இல்லை, அதனால அதை வைக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு கூட்டி வைக்கிறேன். அதே மாதிரி 6.25 இங்கேயும் வைக்கிறேன்னு வச்சுட்டு இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கணும். இதுல இருந்து கோலர் சட்டைன்றபடியா 2.5 இன்ச்சு தாராளம், அதுக்கு கூட வைக்க வேண்டாம வச்சுட்டு இதையும் இணைச்சி விடுங்க. இப்ப இதுல இருந்து ஒரு 6 இன்ச்சு எடுத்துருக்குறேன்னு எடுத்துட்டு ஒரு கோடு போட்டாச்சு. கோடு போட்டா இவிட மார்பு சுற்றளவு 33, நான் 3 கூட்டி இருக்கிறேன். 3 கூட்டினா 36, 36 4 பிரிச்சா 9. சரியா? 9. இடுப்பு சுற்றளவு 28, 2 கூட்டி இருக்கிறேன். 2 கூட்டினா 30, 7.5. 4 பிரிச்சா 7.5. இப்போ இதில் டாட்டுக்கு நான் 1 இன்ச்சு கூட்டுறேன்னு. எந்த டாட் போட்டால் தான் சட்டை வடிவாக இருக்கும். ஓகே. இப்போ இங்கே எத்தனை இன்ச்சு இருக்குது? இங்கே 9 இன்ச்சு இருக்குது. அதே 9 இன்ச்சு நான் இங்கேயும் இறக்குறேன். விரிவாக தேவைன்னா நீங்கள் விரிவாக எடுக்கலாம், ஆக விரிவு தேவையில்லை, அதனால நான் இந்த அளவு எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்போ நான் ஆமோல் அளக்க போகிறேன்னு. ஆமோலில் இவங்களுக்கு ஆமோல் 14, 2 பிரிச்சா 7. 7ண்டா நான் இப்போ இதில் ஒரு சைட் 3 கூட்டியிருக்கிறேன். 3 4 பிரிச்சா 3/4 வருது. அப்போ 7.75 வர வேணுமே. ஆமோல் 6.5 தான் வருது. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இன்னும் கொஞ்சம் கீழே இறக்க போகிறேன்னு. இப்போ 7 வருது. அதுக்கு 14 7 தான் வரும். அப்போ 7.75 எங்களுக்கு தேவைப்படுது. அப்போ இன்னும் கொஞ்சம் இறக்கலாம். இப்படித்தான் இறக்கித்தான் எடுக்கணும். இப்படி கூட்டி கூட்டி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வடிவ வரும். 7.75. அப்போ இவக்கு இந்த தோல்ல இருந்து நாங்கள் எவ்வளோ இறக்கணும், 6.5 எடுத்தா தான் சரியா வரும். 7.75. அதுக்கு பிறகு தையல் வாசி 1 இன்ச்சு விடுறோம். இப்போ இதில் ஒன்று பாருங்க, இதில் ஸ்லிட் விடுறா, ஒன்று ஸ்லிட் விடலாம். அப்படி இல்லாட்டா இதை இப்படியே எடுத்து இப்படி ரவுண்ட் ஷேப்லையும் ஷேட் கட் மாதிரி இப்படியும் எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பமே. சரியா? இப்போ அடுத்து டாட்டுக்கு மார்க் பண்ண போகிறோமே. டாட்டுக்கு 3.5 இன்ச்சு மார்க் பண்ணி, இங்கேயும் ஒரு 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு
இந்த இடத்துலையும் ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அப்போ தான் ஷேப் நல்லா வரும் உங்களுக்கு. இப்போ இதை டாட் இல்லாமல் நாங்கள் எடுத்தோம்னா இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல வரைக்கல, இந்த இடத்துல ரொம்ப டைட் மாதிரி ஒரு சுருக்கம் விழும். அதனால தான் டாட் போடணும். டாட் போட்டால் வடிவாக இருக்குமே. இப்போ டாட்டுக்கு நாங்கள் 1 இன்ச்சு விட்டுருக்குறோம். இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இதிலேருந்து ஒரு 4 இன்ச்சு கீழையும் ஒரு 4 இன்ச்சு எடுங்க. எடுத்துட்டு இது நம்ம வெட்ட போறோமே. இப்போ நம்ம 3 துண்டு வெட்ட போறோமே. 3 துண்டு எப்படி வெட்ட போறோம்டா பாருங்க. பாருங்க, இதுல இருந்து ஒரு 2 இன்ச்சு நான் மடிக்க போறேன்டா. 4 இன்ச்சு எடுத்து மடிச்சா 2ஆ மடிச்சா 2 இன்ச்சுக்கு வருமே. பாருங்க, இப்படி வந்து மடிச்சுட்டு ஒரு 2 இன்ச்சில் இந்த மடிப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளணும். பாருங்க, இங்கே 2 இன்ச்சு இருக்கு, இங்கே 2 இன்ச்சு இருக்கு, இங்கேயும் 2 இன்ச்சு இருக்கு. அப்போ இதை நல்லா நம்ம கீறிக்கொள்ளணும். நல்லா கீறிக்கொண்டு இப்போ இதை என்ன செய்கிறோம்டா, இந்த துணியை வந்து போடணும். ஒரு 1/2 இன்ச்சு இந்த மடிப்புல இருந்து 1/2 இன்ச்சு விட்டு தான் நாங்கள் போடணும். ஏனெண்டா இது வந்து இப்போ நாங்கள் பட்டன் போட்டக்குள்ள ஒன்றுக்கு மேலே ஒன்று வரும். அப்போ அந்த இதை பாருங்க, இதுல இருந்து 1/2 இன்ச்சு சரியா விட்டுருக்குறேன்னு. இங்கே பாருங்க, சரியா 1/2 இன்ச்சு விட்டுருக்குறேன். 1/2 இன்ச்சு விட்டு தான் நாங்கள் வெட்ட தொடங்கணுமே. இந்த கட்டு நீங்க விரும்பின கட்டு கட் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டமே. இதுல கட் மார்க் போட்டுக்கொள்ளுங்க. இதோட தான் மடிப்போமே. அடுத்ததை நம்ம டில் மார்க் போட போறோமே. டில் மார்க் போட்டாச்சு. இந்த கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சுக்கு மேலே நாங்கள் வெட்டக்கூடாது. வெட்டினா கொலர் வந்து பின்னுக்கு போயிருமே. இப்படி நேராக நின்றாதான் நல்லா இருக்கும். இப்படி போட்டுட்டு இதில் மட்டும் சாதுவான ஒரு வளைவு கொடுத்து விடுங்க. இது இப்போ போதுமே. இந்த வளைவு இப்படி இருந்தால் தான் நல்லது. இப்போ இவங்களுக்கு வந்து நாங்கள் 2 முறை இருக்குது கொலர் வெட்டுறதுல. கொலரை அளவாக வெட்டி போட்டு அதை வச்சு கழுத்து வெட்டுறது ஒன்று இருக்குது, அல்ல கழுத்தை வெட்டிட்டு அதுக்கு அளவாக கொலர் வெட்டுறது ஒன்று இருக்குது. அது உங்களோட இஷ்டப்படி நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ நான் கழுத்தை எப்படி வெட்டுறேன்ற காட்டுறேன். இப்போ பாருங்க, இந்த 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும். அப்போ இதில் வந்து எங்களுக்கு 2.5 இன்ச்சு தான் இருக்குது. இவருக்கு வந்து 14 இன்ச்சு. 14 இன்ச்சை 2ஆ பிரிச்சா கொலர் வந்து 14 இன்ச்சை 2ஆ பிரிச்சா 7. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா
2.5 வந்துருக்கு. 2.5 5 வந்துட்டுது. 5 வந்தால் இப்போ எங்களுக்கு எத்தனை தேவைப்படுது? மிச்சம் 9 தேவைப்படுது. அப்போ 9 நாங்கள் எடுக்கிறோண்டா இப்படித்தான் எடுக்கணும் பாருங்க. ஒரு 3 இன்ச்சு எடுங்க. 3 இன்ச்சு எடுத்துட்டு இப்படி ரவுண்ட் ஷேப் பண்ணி கொள்ளுங்க. இப்போ இதில் 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும். இப்போ 9ன்னா நம்மளுக்கு 4.5 தேவை. சரியா? இது பாருங்க ஃபுல்லாக 4.5 இருக்குது. ஆனால் இதில் ஒரு டிவினிக்கு 1/2 இன்ச்சு நம்ம விட போகிறோம். அப்போ என்ன செய்யணும்? கொஞ்சம் அகலமாக எடுத்துக்கொண்டு இதில் வெட்டணும். இப்போ பாருங்க இதில் 5 வந்துட்டுது. இதில் 1/2 இன்ச்சு விட்டுட்டோம். இப்போ எங்களுக்கு தேவை இதில் 9. 9ன்னா 4.5 தேவை. இந்த பாருங்க 4.5 இங்கே வந்துட்டுது. இதில் 1/2 இன்ச்சு இந்த டிவி கொண்டுக்கு மேலே ஒன்று வச்சு குத்தினாலும் சரி, இதை விரிச்சு எடுக்கணுமெண்டா இப்படி விரிச்சு இப்படி நிற்கணுமெண்டா நீங்கள் இதை இன்னொரு 1/2 இன்ச்சு கூட்டிக்கொள்ளலாம். சரியா? இப்போ பிறகு நாங்கள் கழுத்தை வச்சு தான் இது கொலர் வெட்ட போகிறோமே. பாருங்க இதில் கட் மார்க் போட்டுட்டோம். இதில் இந்த 1/2 இன்ச்சு விட்டுட்டு தான் நாங்கள் கொலர் ஏற்றுவோமே. கொலர் ஏற்றக்குள்ள நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொலர் மட்டும் ஏற்றுறதை காட்டுறேன். மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு நான் கையெல்லாம் ஏற்றுறதுக்கு காட்டி கொடுத்துருக்குறேன்னு. இப்போ அடுத்தது இந்த ஃப்ரண்ட் வேலையும் முடிஞ்சுது, பேக் வேலையும் முடிஞ்சுது. இனி நாங்கள் கை வெட்ட போகிறோமே. இப்படி மடிச்சு கொள்ளுங்க. மடிச்சு கொண்டு முதல்ல ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்க. நேராக ஒரு கோடு போட்டுட்டு மடிப்புக்கு ஒரு 1.5 இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ நம்ம அவக்கு 7.75 எடுத்தோமா அந்த ஆமோல் என்ன 7.75 நம்ம ஒரு 6.75 எடுக்கணும். 6.75 எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு 14 இன்ச்சு கை கட்டுருக்குறேன். நான் 1/2 இன்ச்சு தையல் வாசியோட 14.5 எடுக்கிறேன்னு. 14.5 எடுக்கிறேன். எடுத்துட்டு அவருக்கு இதை 6.75 எடுத்தோம். இப்போ அவருக்கு நம்ம 7.75 இங்கேருந்து ஆமூல் எடுக்கணுமே. பாருங்க இதுலேருந்து 7.75 இங்கே சரியாக மார்க் பண்ணியாச்சு. இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு எடுத்து இப்படி எடுத்தாச்சு. முன் கை அவக்கு 4.5 வந்தது. 9 வந்தது. 2 பிரிச்சா 4.5. நான் 1 கூட்டி 5.5 எடுக்கிறேன்னு. பாருங்க 5.5 எடுத்துட்டு இப்போ 1 இன்ச்சு அடிமட்டத்தை வச்சுட்டு நாங்கள் அப்படி எடுப்போம். எடுத்துட்டு இப்போ பேக் சைட்டை வச்சு பார்ப்போம் கை செட் ஆகுதாண்ட. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த பேக் சைட்டை இந்த கையை வச்சு பார்த்து தான் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமெண்டு. பாருங்க பாருங்க கை நேராக வருது. இந்த அளவில் நம்ம வச்ச உடனே இந்த விளிம்பில் வச்ச உடனே கை பாருங்க நேராக வருது. அப்போ இங்கே சரியாக வருது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இதை பிடிச்சி பார்க்கணும். கை தைக்கிறதுக்கு எங்களுக்கு அளவாக வருது. இங்கே பாருங்க சரியான அளவில் இங்கே நிற்கிது. அப்போ கை ஓகே. இப்போ இந்த கையில் சிலருக்கு இப்படி வெட்டக்குள்ளே இங்கே லூஸ் வரும். அதுக்காண்டி நம்ம என்ன செய்யலாம்? இந்த லூஸுக்கு இப்போ நீங்கள் தையல் போடலாம், அல்லது இப்படி வச்சு ஒரு வளைவை வச்சு இப்படி வெட்டணும்.
இப்படி வெட்டினா தான் சரியாக வரும். நான் லூஸாக விடுறேன்னுட்டா லூஸ்ன்னு நாங்கள் பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த 10 போனால் கஷ்டமாக இருக்கும். சிலருக்கு இப்போ எல்லாருக்கும் கைவாக ஒரு மாதிரி இல்லை, சில நேரம் இங்கே மெல்லிசாக இருக்கும், இங்கே மொத்தமாக இருக்கும். அப்போ கொஞ்சம் லூஸாக இருந்தால் நாங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம். இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்படி தானே இந்த கை வேற வேணும். அப்போ இந்த லூஸ் இல்லாமல் போகும். சரியா? அப்போ அதுக்கு எப்படி வருமென்று தெரியாது. அப்போ நீங்கள் அதை பார்த்து தான் நீங்கள் செய்யணும். இப்போ பாருங்க, இங்கேயும் ஒரு இஞ்சி மார்க் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, இந்த அடிமட்டத்தை வச்சுட்டு இப்படி எடுத்தால் இப்படி வந்துடும். இப்படி சரிச்சு தான் வேற வேணும். ஆனால் நான் நேராகவும் எடுத்து காட்டிருக்கேன், உங்களுக்கு சரிச்சியும் எடுத்து காட்டிருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதன்படி செய்து கொள்ளுங்க. சரியா? நான் இப்போ இதை நேராக தான் வெட்ட போகிறேன். அதுக்கு தேவைண்டா இப்போ எந்த அந்த கோட்டுக்கு மேலே சரிச்சு வெட்டிக்கலாம். சரியா? கஸ்டமர் அதைக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் இதாக்கிடலாம். ஆனால் சின்னதாக இருந்தால் ஒன்றும் செய்ய இயலாத. ஓகே நேர்களே, இப்போ வெட்டி முடிச்சாச்சு. முன்பக்கம் பின்பக்கம் கையெல்லாம். இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்டா, கோலார் மட்டும் தைக்கிறதா காட்டுறேன். ஓகே சரி நேர்களே, அடுத்த காணொலியில் நான் கோலார் எப்படி ஏற்றுறேன் உங்களுக்கு காட்டுறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை கமெண்ட்டில் போடுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.